வணக்கம். நீங்க சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி செய்திகள்லாம் கண்ணுல படும்ல. அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பாரமா கஷ்டமா இருக்கும். சில சமயம் ராத்திரி தூக்கம் கூட வராது. சரி, இந்த உணர்வுகள்லாம் ஏன் வருது? இதிலிருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா, ச்சே, நாமளே ஒரு சூப்பர் ஹீரோவா மாறி இவங்களெல்லாம் தண்டிச்சா என்ன அப்படின்னு. ஏன் சக்கத்தால ஒன்னும் பண்ண முடியல, இந்த உலகத்துல நியாயமே செத்து போச்சான்னு ஏகப்பட்ட கேள்வி மனசுல எழும். இந்த கோவத்துக்கும் இந்த கயிறு நிலைக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். முதல் பகுதி செய்திகளும் அதிர்ச்சியும். இந்த நியூஸ்லாம் நம்மள எமோஷனலா எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நியூஸ பார்த்து மனசு கஷ்டப்படுறதும் தூக்கம் வராம தவிக்கிறதும் உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். அடுத்ததா பகுதி 2, நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு செய்திய வெறும் எழுத்துல படிக்கிறதுக்கும் அதையே ஒரு வீடியோவா பார்க்கறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் வீடியோக்கள் நம்மள இவ்ளோ ஆழமா பாதிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 60,000. நம்ம மூளை ஒரு விஷயத்தை எழுத்தா படிக்கிறத விட ஒரு காட்சியா பார்க்கும்போது 60,000 மடங்கு வேகமா ப்ராசஸ் பண்ணுதான். அதனாலதான் இந்த எப்ஸ்டீன் கேஸ் மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த வீடியோவா பார்க்கும்போது அது வெறும் நியூஸா இல்லாம நமக்கே நேரடியா நடந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, வீடியோக்கள் நேரா நம்ம மூளையோட எமோஷனல் சென்டரான லிம்பிக் சிஸ்டம்ங்கிற பகுதியை தான் டார்கெட் பண்ணுது. அதனால நம்ம யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நம்மள உணர்ச்சி ரீதியா பாதிச்சிடுது. லாஜிக்கெல்லாம் அப்புறம்தான். இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பும் ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரி அதிர்ச்சியான வீடியோக்களை பார்க்கும்போது கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்குது. நிஜமாவே நம்ம முன்னாடி ஒரு ஆபத்து வந்தா நம்ம உடம்பு எப்படி ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ரியாக்ட் பண்ணுது. சரி, இதெல்லாம் உடனடியா நடக்கிற விஷயங்கள். ஆனா இதே மாதிரி செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா லாங் டேர்ம்ல என்ன ஆகும்? இங்கதான் கற்றுக்கொண்ட இயலாமை, அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் உள்ள வருது. இந்த இயலாமை எப்படி ஒரு சைக்கிள் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸை பார்க்கறோம். ரெண்டாவதா, ச்சே, இது நம்மால ஒன்னும் பண்ண முடியாதேன்னு ஒரு உணர்வு வருது. இந்த உணர்வு நம்ம மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதியை தூண்டி கடைசில நம்மளே அறியாம நம்மள ஒரு இயலாமைக்கு பழக்கப்படுத்திருது. இதோட விளைவு பதட்டம், மன அழுத்தம், வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம போறதுன்னு ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுடும். இன்னொரு விஷயம், இந்த பாதிப்பு எல்லா வயசுக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்றாங்கல்ல, அதாவது கெட்ட செய்தியாவே தேடி தேடி பாக்குற பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தியும் பாதுகாப்பை பத்தியும் பயங்கரமான கவலை வந்துடுது. வயசானவங்களுக்கு உலகம் ரொம்ப மோசமான இடம்னு ஒரு எண்ணம் உருவாகி பிளட் பிரஷர் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் கூட வரலாம். ஓகே, இது வரைக்கும் சயின்ஸ் ரீதியா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போற விஷயம் ஒரு முற்றிலும் வேற கோணம், தத்துவ பார்வை. அதாவது ஏன் இதெல்லாம் நடக்குது. நாம சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் போக போறோம். இந்த விஷயத்த நீங்க வெறும் சட்டமாவோ அறிவியலாவோ மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகும்னு இந்த பார்வை சொல்லுது. அதுக்கு பதிலா இந்திய வேதங்கள்ல இருந்து வர ஒரு மாற்று விளக்கத்தை இது நமக்கு கொடுக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். கர்மாவை ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. புண்ணியம்ங்கிறது நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற கிரெடிட், பாவம்ங்கிறது டெபிட். இப்போ ஒருத்தர் அக்கவுண்ட்ல புண்ணியம், அதாவது கிரெடிட் பேலன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா அதை வேகமா செலவு பண்றதுக்காகவே அவங்களுக்கு சில நெகட்டிவ் வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். அதே மாதிரி டெபிட் பேலன்ஸ், அதாவது பாவ கணக்கு அதிகமா இருந்தா அந்த கடனை சீக்கிரமா அடைக்கிறதுக்கு அவங்க துன்பங்களை அனுபவிக்கலாம். ஏன் நல்லவங்க கஷ்டப்படுறாங்கங்கிற கேள்விக்கு இந்த தத்துவம் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குது. இதுதான் இந்த பார்வையில இருக்கிற ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்மள பலருக்கும் ஏத்துக்கவே கஷ்டமான ஒரு கருத்து. அதாவது இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் எதேச்சியா நடக்கிறது இல்லையாம். ஒருத்தரோட கர்ம கணக்க சரி செய்யறதுக்காக அவரோட உயிர் சக்தியே இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கி அதுக்கு தேவையான குற்றவாளிகளை ஈர்க்குதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. சரி, இவ்ளோ சிக்கலான விஷயங்களை பார்த்துட்டோம். தலை சுத்துற மாதிரி இருக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? நம்ம மன அமைதியை எப்படி காப்பாத்திக்கிறது? இந்த கடைசி பகுதியில சில பிராக்டிக்கலான, அதே சமயம் ஆன்மீக ரீதியான வழிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல சில சிம்பிள் பிராக்டிக்கல் டிப்ஸ். நியூஸ் பார்க்கறதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க, போதும். ரொம்ப அதிர்ச்சியான செய்திகளை வீடியோவா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நம்பகமான வெப்சைட்ல எழுத்துல படிங்க.
பரபரப்புக்காகவே போடுற வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. இந்த பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்ல ரொம்ப முக்கியம்தான். ஆனா இது மட்டும் போதாது. முழுமையான ஒரு அமைதிக்கு நாம பார்த்த அந்த தத்துவ பார்வை ஒரு ஆழமான ஆன்மீக வழிய சொல்லுது. இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல அமைதியா இருக்க அது சொல்ற ஒரே வழி மனம் உருகிய தினசரி சரணாகதி பிரார்த்தனை. சிம்பிளா சொல்லணும்னா சரணடையறது. அப்படின்னா என்ன? நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அந்த பாரத்தை ஏதோ ஒரு உயர் சக்தி கிட்ட ஒப்படைச்சிடுறது. எது நடந்தாலும் அத பாத்துக்க நீ இருக்க அப்படின்னு மனசார நம்புறது. அதுக்கப்புறம் எந்தவித பற்றும் இல்லாம நம்ம கடமையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் ஷீல்டு மாதிரி நம்மள பாதுகாக்கும்னு இந்த பார்வை சொல்லுது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஓயாம தகவல் கொட்டிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல உங்க மன அமைதிக்கு நீங்க கொடுக்கற விலை என்ன? எதை உள்ள விடணும், எதை வெளியே நிறுத்தணுங்கிற அந்த தெளிவு நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.